வீட்லேயே ஈஸியாக முடி வெட்டுறது எப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ண எக்ஸ்பீரிமெண்ட் வீடியோ தான் இது. பயிருக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி முடிக்கு தண்ணி தெளித்து பார்ப்போம். முதல்ல தலையை 3 பாட்டாக பிரிக்கணும். லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரைட்டு. அது போதும், நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தூக்கம் கண்ணில் வரவில்லை. தூக்கம் மஷ்ரூம் மண்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே பாவமா நம்ம கல்கி ஏன் இப்படி உட்காந்துருக்கான்றது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தெரியும். வீட்லேயே ஈஸியாக முடி வெட்டுறது எப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ண எக்ஸ்பீரிமெண்ட் வீடியோ தான் இது. ஆரம்பிக்கலாங்களா? தேவையான பொருட்கள்: சோப்பு கலர் சீப்பு ஒன்று, ஆரஞ்சு கைப்பிடி போட கத்திரிக்கோள் ஒன்று, கருப்பு கலர் ட்ரிம்மர் ஒன்று, ஏர் ட்ரையர் தேவையான அளவு. இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாங்களோன்னு கல்கி உள்ளுக்குள்ள கதறது வெளியில நல்லாவே கேக்குது. அது எப்பறா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது? ஸ்டெப் 1, எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். முதல்ல இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்க முடியெல்லாம் ட்ரிம்மர் வச்சு கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிம்மரை செட் பண்ணியாச்சு. ரெடி, ஸ்டார்ட். ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்காரு. சத்தம் மட்டும்தான் வருது. முடி கட்டான மாதிரி தெரியலையே. சொன்னது கோவம் வந்துருச்சு போல. என்ன வேகமா செய்யறாரு. அப்படி ஒன்றும் நடக்கலையே. ட்ரிம்மர் தான் செட் ஆகல. கத்திரிக்கோலாவது செட் ஆகுதான்னு பார்ப்போம். நான் கத்திரிக்கோல்ல இன்னும் கட் பண்ணல. சொன்னதுக்காகவே கத்திரிக்கோலை வச்சுட்டு ட்ரிம்மர் எடுத்துட்டாரு. ஸ்டார்ட். இப்பயாவது கட் ஆகுதான்னு பார்ப்போமா? என்ன பண்ணாலும் கட் ஆக மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? சரி, பயிருக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி முடிக்கு தண்ணி தெளித்து பார்ப்போம். ஸ்டெப் 2. இன்னும் ஸ்டெப் 1 முடிக்கலை, அதுக்குள்ளே ஸ்டெப் 2 தானே பார்க்குறீங்க? வெயிட் பண்ணுங்க. முதல்ல தலையை 3 பாட்டாக பிரிக்கணும். லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரைட்டு. பிரிச்சாச்சா? இப்போ மேலே இருக்க முடிய ஈவனாக இருக்கிறதுக்காக கட் பண்ண போகிறோம். ஸ்பைக் மாதிரி இருக்கும். உங்களுடைய கை இருக்கு இல்லையா, 2 விரல நேரமாக தலையை வாரிங்களே, கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டு கட் பண்ணணும். என்ன கொடுமை சார் இது. ட்ரிம்மர் தான் ஒர்க் ஆகலன்னு பார்த்தா கத்திரிக்கோளும் கட் பண்ண மாட்டேங்குது. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது விதி விளையாடுது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 1 hour later. இவங்களை இப்படியே விட்டா நைட்டு ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை சாக்கு வச்சு இன்னைக்கு ஸ்கூலும் லீவ் ஆகிடும். பொறுத்தது போதும், நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் காட்டின மாதிரி கீழே இருக்க முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். பார்த்து பத்திரமா கட் பண்ணணும். இதில் வந்து பிளேடுக்கு சைஸஸ்லாம் இருக்குது. அந்த சைஸ் வந்து மைன்யூட்டாக கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ காதாண்டெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் லாக்டவுனில் ட்ரை பண்ணோம். லாக்டவுன் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹேர் கட்டும் எங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணோம். இந்த கட்டிங் பேர் வந்து ஆக்சுவலி மஷ்ரூம் கட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு வருதுன்னு ஃபைனலாக பார்ப்போம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஹலோ, சீரியஸாக பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் கவுண்டர் போட்டு கலாய்க்காதீங்க, புரியுதா? உங்களால் முடியலன்னு தானே நான் பண்ணிகிட்ருக்கேன். அமைதியாக பாருங்கள், ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போயிடலாம். அதே மாதிரி 3 பாட்டாக பிரிச்சுக்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரைட்டு. இப்போ அந்த லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட்டில் நல்லா வாரிக்கோங்க. அப்புறம் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சீப்பும் கத்திரிக்கோளும் நல்லா ஷார்ப்பாக வேலை செய்யுது.
இப்போ தான் ஒரு ஷேப்புக்கு வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம சைடில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பின்னாடி இருக்க முடியெல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி சீப்பை வச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செம்ம அழகாக இருக்கான். ஓகே, இன்னொன்று இந்த சைடு எல்லாமே கட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. இந்த மஷ்ரூம் கட்டோட அழகே வந்து பின்னாடி சைடு எல்லாமே வந்து அழகாக ஒரு சட்டி கொத்த மாதிரி இருக்கணும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நோ நோ, உங்களை வச்சு காமெடி பண்ண முடியுமா? நீங்கள் யாரு, எவ்வளோ பெரிய ஆளு? மரியாதை ஒழுங்கு பண்ணி கொடுத்து என்ன கிளீன் பண்ணி விட்டு போ. கூல் கூல். முதல்ல ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணது போதும். அங்கடா பார்வை, அங்க என்ன பார்வை? ட்ரையரை பார்த்தோன்னே கல்கி முகத்தில் பெட்டர் மாஸ் லைட்டே எரியுதுமா. ஒரே குஷி ஆயிட்டப்ல. இந்த ட்ரையர் யூஸ் பண்ணுறது மூலமா மேலே இருக்க முடியெல்லாம் பறந்து போயிடும். 2 hours later. தூக்கம் கண்ணில் வரவில்லை, தூக்கம் கண்ணில் வரவில்லை. உட்கார வச்சு கட் பண்ணாதான் அடி தூங்குவேன்னு சொல்லி நிக்க வச்சு கட் பண்ண. எப்படி ஆரம்பிச்ச வீடியோ? நிக்க வச்சு கட் பண்ணாலும் நான் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பின்னாடி இருக்க முடியெல்லாம் ஈவனாக ஈக்குவலாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ட்ரிம்மர் வச்சு அந்த பேலன்ஸ் முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம்மர் சார்ஜரில் இருக்குது. ஆக்சுவலி ட்ரிம்மர் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா அது வந்து ட்ரிம்மர் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நிறைய முடி வந்து ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அந்த முடிங்கெல்லாம் உள்ளே போய் லாக் ஆகிட்ருக்கோம். அந்த டைமில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு ஜக் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ட்ரிம்மரை ஆன் பண்ணி அந்த ஜக்கில் ஒரு கொஞ்சம் நினைற மாதிரி வைங்க. வச்சுட்டு ட்ரிம்மர் ஆன் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்பீடாக ட்ரிம் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ உள்ளே இருக்க முடி எல்லாமே வெளியில் வந்துடும். அவள்தான் நான் அந்த பின்னாடி மட்டும் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பலான்டா. இந்த மாதிரி இருந்தாலும் வேலைக்கு ஆகுது. என்னாச்சு பேட்டி கொடுங்க, சொல்லுங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஹபாடியோ, ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம சமையல் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். மஷ்ரூம் மண்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான மஷ்ரூம் மண்டை ஹேர் கட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா சத்தியமாக வராதிங்க. மண்டபத்திரம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.